ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 30 டேஸ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டே 9. இந்த டே 9ல் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற 11 டென்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. நான் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் பொறுமையாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். கவனமாக கவனிங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா தமிழில் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்காலம் அப்படின்னா இப்போ இந்த செகண்டில் நம்ம என்னென்ன செயல்களெல்லாம் செய்கிறோமோ அதை எல்லாத்தையும் நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்கணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் பார்க்குறேன், அவன் வர்றான், அவ சமைக்கிறா, ராஜா சாப்பிட்றான், அவங்க போகிறாங்க. இந்த 5 தமிழ் சென்டென்ஸை நல்லா கவனிங்க. இந்த 5 சென்டென்ஸில் இருக்கிற செயல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய ஒரு செயல். அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய ஒரு செயலை நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு தான் நம்மளால் பேச முடியும். நான் ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், மறந்துடாதீங்க. நம்ம வாழ்க்கையில் பேசக்கூடிய 56% பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா 2 முக்கியமான வேர்டு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஜெக்ட், செகண்ட் ஒன் வேர்ப். உங்கள் எல்லாருக்குமே சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்னன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறேன். சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்கும். அந்த செயலை யார் செய்கிறாங்களோ அல்லது எது செய்தோ அதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தமாக சப்ஜெக்டில் எத்தனை இருக்குது? எல்லாருமே வாய் திறந்து ஆன்சர் பண்ணுங்கள். மொத்தமாக சப்ஜெக்டில் 7 இருக்குது. என் கூட சேர்ந்து ஒவ்வொன்றா சொல்கிறீங்களா? ஐ, நான், வி, நாங்கள், யூ. இதை நம்ம நீ அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீ அப்படின்னா சிங்குலர், நீங்கள் அப்படின்னா ப்ளூரல். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா யூ தான். நெக்ஸ்ட் ஒன் தே, அவர்கள், ஹி, அவன், ஷி, அவள், இட், அது. ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இந்த 7 சப்ஜெக்ட்க்கு உள்ள இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பேர்களும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹி அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ள பசங்க பேர்லாம் வந்துடும். அதே மாதிரி ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ள கேர்ள்ஸ் பேர் எல்லாருமே வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ள பறவைகள், விலங்குகள், பொருட்கள், இடங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடும். இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வேர்ப். வேர்ப்னா சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. ஒரு சென்டென்ஸில் என்ன செயல் நடக்குதோ அந்த செயலை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே சப்ஜெக்ட் வேர்ப் ரொம்ப கிளியராக நல்லா புரிஞ்சிருச்சாங்க. இங்கே பாருங்களேன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. இங்கே நான் 4 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அவன் வருகிறான். இந்த சென்டென்ஸை பார்த்த உடனேயும் இது என்ன மாதிரி சென்டென்ஸாக தெரியுது? ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி தெரியுதா? அவன் வருகிறான், இதை நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவன் வரவில்லை. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். வரவில்லை, இல்லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதை நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், அவன் வருகிறானா. இந்த சென்டென்ஸை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இது ஒரு கேள்வி கேட்கிற சென்டென்ஸ். ஆனால் இந்த கேள்வியை நம்ம எப்படி கேட்டிருக்கோம்? சூப்பருங்க, எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. பாசிட்டிவாக கேட்டிருக்கோம். அவன் வர்றானா, பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். இதை நம்ம இங்கிலீஷில் பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாசிட்டிவ் கேள்வி வாக்கியம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னது? சூப்பருங்க. அவன் வரவில்லையா? இதுவுமே ஒரு கேள்வி வாக்கியம்தான். ஆனால் நெகட்டிவாக ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அவன் வரவில்லையா? இதை நம்ம இங்கிலீஷில் நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் 56% பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இந்த 12 டென்சஸில் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டென்ஸ். நான் ஏன் ப்ரெசன்ட் டென்ஸை ரொம்ப அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸை எப்படி பேசலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை நம்ம பேசணும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் இது தாங்க. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸை நம்ம ஃப்ளூவெண்ட்டாக ப்ராப்பராக பேசணும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு தான் பேசணும். அப்படி பேசினா மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா 100% ப்ராப்பராக கரெக்டாக இருக்குங்க. ஃபஸ்ட் ஒன் கவனிங்க. ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு ஒரு சென்டென்ஸை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்பை பேசணும். இந்த வேர்ப் V1 அதாவது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ப்ரெசன்ட் ஃபார்ம்னால் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம சாப்பிட்றது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஈட். இதை தான் நம்ம ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன செயலை செய்கிறோமோ அந்த செயலை அப்படியே அங்கே எழுதுனா போதும். அதோடு நம்ம வேறு எதையுமே சேர்க்க வேணாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இதை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட் அப்படின்னா ஹீ, ஷீ, இட். அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஹீ, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நீங்கள் ஒரு வேர்பை பேசுகிறீங்க அப்படின்னா அந்த வேர்ப் கூட நம்ம கண்டிப்பாக எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணியே ஆகணுங்க. இப்போ ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. ஒன்லி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம பாசிட்டிவாக பேசும்போது மட்டும்தான் வேர்ப் கூட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் நம்ம ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி சேர்க்கணும். மிச்சம் இருக்கிற 11 டென்ஸ்க்கும் இந்த டேர்ம்ஸ் கிடையாது. உங்களுக்கு இந்த கான்செப்ட் இப்போ புரியாத மாதிரி இருக்கலாம். பரவாயில்ல, இந்த வீடியோ முடியும் போது இதை நீங்கள் 100% நல்லாவே புரிஞ்சுக்கிடுவீங்க. நான் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கு சொல்ல முடியுங்க. ஓகேங்க, இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை பேச போகிறோம். நான் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி 7 சப்ஜெக்ட்க்கு ஒரே ஒரு வேர்பை மட்டும் வச்சு நான் பேசி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டுன்னு பாருங்களேன். நான் சாப்பிடுகிறேன். சாப்பிட்ற ஒரே ஒரு வேர்பை மட்டும் வச்சுருக்கேன். ஓகேங்களா? எல்லோரும் ஆன்சர் பண்ணலாமா? உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா காமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக எல்லாத்தையுமே டைப் பண்ணிட்டே வரலாம். உங்களால் முடியல அப்படின்னா வாயை திறந்து பேசுங்க. நான் சாப்பிடுகிறேன். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்னது? சூப்பருங்க. நான். நான் தான் சப்ஜெக்ட். வேர்ப்னா என்னது? சாப்பிட்றது. இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, வேர்ப்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? பேசுங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை பேசுங்க. நான் அப்படின்னா ஐ. வேர்ப் என்னது? சாப்பிட்றது. சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும்? ஈட். எல்லாருமே சேர்ந்து பேசலாமா? ஐ ஈட். நான் சாப்பிடுகிறேன். நெக்ஸ்ட் ஒன். நாங்கள் சாப்பிடுகிறோம். வி ஈட். வி அப்படின்னா நாங்கள், ஈட் சாப்பிடுகிறோம். நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் அல்லது நீ சாப்பிடுகிறாய். ஆன்சர் பண்ணுங்க. யூ ஈட். யூ ஈட். அவர்கள் சாப்பிடுகிறார்கள். தே ஈட். தே ஈட். இப்போ நல்லா கவனிங்க. ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் மேலே பாருங்கள். சப்ஜெக்டை அப்படியே பேசியாச்சு. அதுக்கப்புறம் வேர்ப் இருக்குது. வேர்ப் என்ன? ஈட். இந்த ஈட்டையும் நம்ம அப்படியே பேசிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது பண்ணணுமா? இந்த வேர்ப் கூட பண்ணவே கூடாதுங்க. இந்த சென்டென்ஸ் அவ்வளோதான். 100க்கு 100 ஒரு கரெக்டான சென்டென்ஸ். இப்போ அடுத்து கீழே இருக்கிறத கவனிங்க.
அவன் சாப்பிடுகிறான். அவன் தான் சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை பேசலாமா? ஹீ. இங்கே என்ன வேர்ப் இருக்குது? சாப்பிட்றான். சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஈட். இப்போ ஹீ ஈட் இந்த சென்டென்ஸ் ஒரு கரெக்டான சென்டென்ஸா? இல்லைங்க, தவறான சென்டென்ஸ். ஏன் தெரிஞ்சிருச்சா? மேலே ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஹீ, ஷீ, இட். ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா வேர்ப் கூட கண்டிப்பாக எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் நம்ம ஆட் பண்ணியே ஆகணுங்க. இந்த ஈட் அப்படிங்கிற வேர்ப் கூட நம்ம கடைசியாக எஸ் அப்படிங்கிற ஒரு லெட்டர் ஆட் பண்ணால் போதுங்க. இந்த சென்டென்ஸ் கரெக்டான ஒரு சென்டென்ஸாக மாறிடும். பேசலாமா? ஹி ஈட்ஸ். அவன் சாப்பிடுகிறான். இப்போ நெக்ஸ்ட் டன் பாருங்கள். அவள் சாப்பிடுகிறாள். ஆன்சர் பண்ணுங்க. சூப்பருங்க, எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. எல்லாரும் வாய் திறந்து பேசிடுங்க. ஷீ ஈட்ஸ். அது சாப்பிடுகிறது. இட் ஈட்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சாங்க? ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா வேர்பை அப்படியே நம்ம எழுதிடணும், அப்படியே பேசிடணும். ஆனால் ஹீ, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நாம் ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் வேர்ப் கூட எஸ், இஎஸ், ஐஎஸ் ஏதாவது ஒரு வேர்டை நம்ம ஆட் பண்ணியே ஆகணுங்க. நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், ஏன் இந்த 3 சப்ஜெக்ட்க்கு மட்டும் வேர்ப் கூட நம்ம லெட்டர் ஆட் பண்ணணும்னு கேட்கலாம். இது பார்த்திங்கன்னா ரூல், இது மாறவே மாறாது. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக நிறைய சென்டென்சஸை பாசிட்டிவாக இங்கிலீஷில் பேச போகிறோம். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பேச போகிறீங்க, நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நாங்கள் பிரியாணி சாப்பிடுகிறோம். இதில் சப்ஜெக்ட்னா என்னது? நாங்கள். வேர்ப்னா என்ன? சாப்பிட்றோம். பேசலாமா? we eat. நாங்கள் சாப்பிடுகிறோம். என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா பிரியாணி. அவ்வளோதான். we eat பிரியாணி. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன். அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். இதில் சப்ஜெக்ட்னா யாரு? அவன். வேர்ப்னா என்ன? விளையாடுறது. இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிக்கலாமா? he play. இது கரெக்டா? தப்புங்க. சூப்பருங்க, எல்லாரும் தப்புன்னு சொல்லிட்டீங்க. ஏன் தப்புன்னு சொன்னீங்க? வேர்ப் கூட எஸ், இஎஸ், ஐஎஸ் ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். ப்ளே அப்படிங்கிற வேர்ப் கூட நம்ம எஸ் அப்படிங்கிற லெட்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதுங்க. ஹீ பிளேஸ். அவன் விளையாடுகிறான். நீங்கள் பாதி சென்டென்ஸை பேசிட்டீங்க. மிச்சம் என்ன இருக்குது? அவன் என்ன விளையாடுறான் அப்படின்னா கிரிக்கெட். ஹீ பிளேஸ் கிரிக்கெட். அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட் டன் பாருங்களேன். ராஜா கிரிக்கெட் விளையாடுகிறான். ஒன்றும் இல்லை, இந்த அவன் அப்படிங்கிற இடத்துல ராஜா அப்படிங்கிற சப்ஜெக்டை மட்டும் ஆட் பண்ணுங்கள். ராஜா பிளேஸ் கிரிக்கெட். இந்த ராஜா அப்படிங்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடுவாங்க. அதனால தான் நம்ம வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணி சேர்க்குறோங்க. நெக்ஸ்ட் ஒன். நான் மருந்து கடைக்கு செல்கிறேன். நம்ம இதை பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? நான் மெடிக்கலுக்கு போகிறேன். ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. நம்ம இங்கிலீஷில் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. மற்ற லாங்குவேஜ் பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் தமிழ் வழியாக இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம பேசக்கூடிய தமிழ் வாக்கியத்துக்குள்ளே கொஞ்சமாவது இங்கிலீஷ் வேர்டு பார்த்திங்கன்னா கலந்து தான் நம்ம பேசுவோம். அதனால தான் தமிழ் வழியாக நம்ம இங்கிலீஷ் கற்றுக்குறோம் அப்படின்னா அது ரொம்பவே ஈஸிங்க. பேசலாமாங்க? ஃபர்ஸ்ட், இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா யார்? நான். வேர்ப் என்ன? செல்றது, அதாவது போகிறது. இப்போ சப்ஜெக்ட் வேர்ப் தெரிஞ்சிருச்சா? பேசலாமா? ஐ கோ. நான் போகிறேன் அல்லது நான் செல்கிறேன். எங்க? மருந்து கடைக்கு. மருந்து கடை அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. மெடிக்கல் ஷாப். ஐ கோ மெடிக்கல் ஷாப். இந்த சென்டென்ஸ் கரெக்டா? இல்லைங்க, இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டான சென்டென்ஸ் கிடையாது. ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. மருந்து கடைக்கு. இக்கு அப்படின்னு பேசியிருக்கோம் பார்த்தீங்களா? இக்கு அப்படின்னா தமிழில் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு டே 3 பார்த்தீங்கன்னா இக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஆன்சர் பண்ணுங்க. இக்கு அப்படின்னா டூ. இந்த சென்டென்ஸ் எப்படி பேசணும் அப்படின்னா
ஐ கோ டு மெடிக்கல் ஷாப். ஐ கோ டு மெடிக்கல் ஷாப். நான் மருந்து கடைக்கு செல்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நான் ஒரு செயலை செய்கிறேன் பார்த்தீங்களா, இதை எல்லாத்தையும் நாம் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பேசணும். இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு தான் பேசணுங்க. நெக்ஸ்ட் டைம் பாருங்களேன். அவள் சமைக்கிறாள். எப்படி சொல்லலாம்? அவள். அவள் அப்படின்னா ஷீ அப்படின்னு சொல்லுவோம். ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? சப்ஜெக்ட், வேர்ப். இந்த வேர்ப் கூட நம்ம எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் நம்ம ஆட் பண்ணணும். பேசலாமா? சப்ஜெக்ட் ஷீ, வேர்பன்னா சமைக்கிறது. சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் குக். ஆனால் இந்த குக் அப்படிங்கிற வேர்ப் கூட நம்ம எஸ் அப்படிங்கிற ஒரு லெட்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதுங்க. ஷீ குக்ஸ். அவள் சமைக்கிறாள். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸை நீங்கள் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஃப்ளூவெண்ட்டாக ஒரு சென்டென்ஸை பேச முடியும். இப்போ இந்த சென்டென்ஸை கொஞ்சம் பெருசாக எழுதுறேன். அவள் பிரியாணி சமைக்கிறாள். ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சு அப்படின்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நான் ஆன்சர் பண்ணுறேன். ஷீ குக்ஸ் பிரியாணி. அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கான டெஸ்ட். நாங்கள் அங்கே வருகிறோம். நம்ம பேச்சு வழக்கில் நாங்கள் அங்கே வரோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் இப்போ நம்ம செய்யக்கூடிய செயல். எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு தான் பேச போகிறோம். இதில் சப்ஜெக்ட்னா யார்? நாங்கள். வேர்ப்னா என்ன? வருகிறோம். நீங்கள் எல்லாருமே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இது உங்களுக்கான டெஸ்ட். நான் ஆன்சர் பண்ணுறேன். we come. நாங்கள் வருகிறோம். எங்கே அப்படின்னா அங்கே. அங்கே அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம தேர் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்கள். தேர். we come there. we come there. நாங்கள் அங்கே வருகிறோம். குமார் அங்கே வருகிறார். குமார் கம். கரெக்டா? கம் அப்படிங்கிற வேர்ப் கூட நம்ம எஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதுங்க. குமார் கம்ஸ் தேர். குமார் கம்ஸ் தேர். குமார் அங்கே வருகிறார். இப்போ ஃபைனலாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஹோம்ஒர்க். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நான் பேசுகிறேன். அவன் பேசுகிறான். உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா கீழே காமெண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இபி ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. தயவு செய்து யூ கோ அண்ட் செக் இட். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை எப்படி பேசணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் இப்படி தாங்க இருக்கணும். இந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம பேசினாதான் ஒரு சென்டென்ஸை ப்ராப்பராக பேச முடியுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் கவனிங்க. ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸை பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை நம்ம பேசுகிறோம். அதுக்கப்புறம் டு நாட் அப்படிங்கிற வேர்டை நம்ம பேசுகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்ப். இந்த வேர்ப் V1ல் தான் இருக்கணும். எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஹீ, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தாங்க இருக்கணும். சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் டஸ் நாட். சொல்லுங்கள். டஸ் நாட் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம பேசணும். அதுக்கப்புறம் வேர்ப். இந்த வேர்ப் எப்படி இருக்கணும் அப்படின்னா V1 ஃபார்ம், ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். முன்னாடி நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு இந்த வேர்ப் கூட எஸ், இஎஸ், ஐஎஸ் ஆட் பண்ணோம். ஆனால் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் ஹீ, ஷீ, இட் அப்படிங்கிற 3 சப்ஜெக்ட் கூட எஸ், இஎஸ், ஐஎஸ் ஆட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சாங்க? இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த டூ, டஸ் இந்த ரெண்டையுமே நம்ம ஆக்ஸலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்ஸலரி வேர்பை நம்ம ஏன் இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக பேசுகிறோம் அல்லது பாசிட்டிவாக கேள்வி கேட்க வரோம் அல்லது நெகட்டிவாக ஒரு கேள்வி கேட்க வரோம் அப்படின்னா இந்த ஆக்ஸலரி வேர்ப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும்.
இது இல்லை அப்படின்னா நம்மளால் நெகட்டிவ் சென்டென்ஸும் பேச முடியாது. பாசிட்டிவாக கேள்வி கேட்குறது, நெகட்டிவாக கேள்வி கேட்குறது, இந்த மாதிரி 3 சென்டென்ஸை ஆக்ஸிலரி வேர்ப் இல்லாமல் நம்மளால் பேசவே முடியாது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே நம்ம ஏன் ஆக்ஸிலரி வேர்ப் கூட நாட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். நம்ம நெகட்டிவாக பேச வர்றதுனால ஆக்ஸிலரி வேர்புக்கு அப்புறம் நம்ம நாட் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இப்போ நான் சென்டென்ஸ் வச்சு பேசும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். நான் வரவில்லை. இதில் சப்ஜெக்ட்னா நான், என்ன வேர்ப் இருக்குது? கம். ஆனால் சப்ஜெக்ட்க்கும் வேர்புக்கும் நடுவில் ஆக்ஸிலரி வேர்ப் கூட நாட் ஆட் பண்ணி அந்த சென்டென்ஸை பேசணும். ஐ வந்துச்சு அப்படின்னா அதோட ஆக்ஸிலரி வேர்ப் என்ன? டூ. அவ்வளோதான். டூ கூட ஒரு நாட் மட்டும் ஆட் பண்ணுங்க. ஐ டு நாட் கம். ஐ டு நாட் கம். நான் வரவில்லை. ஈஸியாக இருக்குதாங்க. இந்த டு நாட் அப்படிங்கிற வேர்டை நம்ம கண்ட்ராக்ட் பண்ணி, அதாவது அதை நம்ம சுருக்கி டோன்ட் சொல்லுங்க, டோன்ட் அப்படின்னு சொல்லலாங்க. ஐ டோன்ட் கம், ஐ டு நாட் கம் அப்படின்னாலும் ஒன்று தான், ஐ டோன்ட் கம் அப்படின்னாலும் ஒன்று தான். ரெண்டுமே கிராமர் படி கரெக்டு தாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நாங்கள் வரவில்லை. இப்போது நம்மளை ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்க, நம்ம சொல்கிறோம் நாங்கள் வரலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ரெசண்ட்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யலை அப்படின்னு சொல்ல வரும்போது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வச்சு தான் பேச போகிறீங்க. பேசுங்க. we don't come. we தான் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் do அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் கூட நாட் ஆட் பண்ணியிருக்கோம். don't, அதுக்கப்புறம் வேர்ப் come. பேசலாமா? we don't come, we don't come. நெக்ஸ்ட் then நீங்கள் வரவில்லை அல்லது நீ வரவில்லை, ரெண்டுமே ஒன்று தான். யூ டோன்ட் கம், யூ டோன்ட் கம். நெக்ஸ்ட் தென் அவர்கள் வரவில்லை. தே டோன்ட் கம். தே அப்படின்னா அவர்கள், டோன்ட் கம் வரவில்லை. தே டோன்ட் கம் அவர்கள் வரவில்லை. இப்போ ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நம்ம நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா இந்த 4 சப்ஜெக்டை பேசின உடனே டோன்ட் அப்படிங்கிற வேர்டை நம்ம பேசியிருக்கோம். மேலே ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட், டோன்ட், வேர்ப். கீழே பாருங்கள். சப்ஜெக்ட்லாம் எழுதியாச்சு, டோன்ட்லாம் எழுதியாச்சு, வேர்பையும் எழுதியாச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சாங்க? ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருச்சு, ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ கீழே பாருங்களேன், ரொம்ப முக்கியங்க. ஹீ, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம ப்ரெசண்ட்டில் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா எப்படி பேசலாம்? ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் வாயை திறந்து பேசுங்க. நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இபி ஃபேமிலியில் இருக்கிற என்னுடைய சப்ஸ்கிரைபரை பற்றி நல்லாவே தெரியும். அவங்க எல்லாருமே பிகினர்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்படி பொறுமையாக சொல்லி கொடுத்தா தான் நல்லா புரியுங்க. ஹீ, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம பேசும்போது சப்ஜெக்டை பேச போகிறோம். அதுக்கப்புறம் டஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் கூட நாட் சேர்த்து பேச போகிறோம். அதுக்கப்புறம் வேர்பை அப்படியே பேச போகிறோம். பேசலாமா? ஹீ டஸ் நாட் கம். ஹீ டஸ் நாட் கம். ஹீ அப்படின்னா அவன், டஸ் நாட் கம் அப்படின்னா வரவில்லை. ஹீ டஸ் நாட் கம், அவன் வரவில்லை. இந்த டஸ் நாட் அப்படிங்கிறத நம்ம கண்ட்ராக்ட் பண்ணி, அதாவது ரெண்டையுமே சுருக்கி நம்ம டசன்ட் சொல்லுங்க, டசன்ட் அப்படின்னு சொல்லலாங்க. ஹீ டசன்ட் கம், ஹீ டசன்ட் கம். இப்போ அடுத்தது நீங்களாவே பேசுங்க. அவள் வரவில்லை. ஷீ டசன்ட் கம், ஷீ டசன்ட் கம். நெக்ஸ்ட் ஒன், அது வரவில்லை. இட் டசன்ட் கம், இட் டசன்ட் கம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்ஸான வேர்பை வச்சு நம்ம பேசலாங்க. ராஜா விளையாடவில்லை. ராஜா டோன்ட் வருமா, டசன்ட் வருமா? மேலே ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ராஜா அப்படிங்கிற பர்சன் எந்த சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துருவாங்க? ஹீ. ஏன்னா ராஜா ஒரு பாய் அப்படின்னா ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துருவாங்க.
அப்போனா டசன்ட் அப்படின்னு தான் பேசணும். ராஜா டசன்ட் விளையாடவில்லைன்னு சொல்லியிருக்கோம். விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளே. ராஜா டசன்ட் ப்ளே. பேசுங்க. ராஜா டசன்ட் ப்ளே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். குமார் கிரிக்கெட் விளையாடவில்லை. ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வாயை திறந்து பேசிடுங்க. யூ ஷுட் ஸ்பீக். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேசுங்க. குமார் டசன்ட் ப்ளே. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுங்க. குமார் டசன்ட் ப்ளே. குமார் விளையாடவில்லை. என்ன விளையாடவில்லை? கிரிக்கெட். குமார் டசன்ட் ப்ளே கிரிக்கெட். அவ்வளோதாங்க. இப்போ இந்த சென்டென்ஸை இன்னுமே கொஞ்சம் பெருசாக எழுதுறேங்க. குமார் என்னுடன் கிரிக்கெட் விளையாடவில்லை. இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? நிச்சயமாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியுங்க. பார்க்க பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் இங்கிலீஷில் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பேசலாங்க. நான் ஆன்சர் பண்ணுறேன். குமார் டசன்ட் ப்ளே கிரிக்கெட் வித் மீ. குமார் டசன்ட் ப்ளே கிரிக்கெட் அப்படின்னா குமார் கிரிக்கெட் விளையாடவில்லை. வித் மீ அப்படின்னா என்னுடன். இந்த வித் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டே 3ல் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். குமார் டசன்ட் ப்ளே கிரிக்கெட் வித் மீ. நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் சாப்பிடவில்லை. தே டோன்ட் ஈட். தே டோன்ட் ஈட். தே தான் சப்ஜெக்ட். டு நாட் அப்படிங்கிறத கண்ட்ராக்ட் பண்ணி டோன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆக்ஸிலரி வேர்ப் கூட நாட் ஆட் பண்ணியிருக்கோம். வேர்ப் அப்படி பேசிட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ ராணி சமைக்கவில்லை. இப்போ ராணி ஒரு செயலை செய்யலை அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். ராணி டோன்ட் குக். கரெக்டா? இந்த சென்டென்ஸ் கரெக்டாங்க? சூப்பருங்க. எல்லாருமே தப்புன்னு சொல்லிட்டீங்க. ஏன் தப்புன்னு சொல்லியிருக்கீங்க? ஏன்னா ஹீ ஷீ இட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸை பேசுகிறோம் அப்படின்னா டோன்ட் பயன்படுத்தக்கூடாது. டசன்ட் அப்படின்னு தான் பயன்படுத்தி பேசணும். ஷி டசன்ட் குக். ஷி டசன்ட் குக். அவள் சமைக்கவில்லை. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. நாங்கள் போகவில்லை. நம்ம அதை பேச்சுலகில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நாங்கள் போகலை. we don't go. we தான் சப்ஜெக்ட். we சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா don't தான் பேசணும். அதுக்கப்புறம் verb. we don't go. நாங்கள் போகலை. நெக்ஸ்ட் ஒன், அஜித் போகலை. அஜித் doesn't go. அஜித் doesn't go. இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்லேருந்து உங்களுக்கான 2 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க். இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நான் பேசலை. அவன் பேசலை. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியலனா கீழே காமெண்ட்டில் செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து 3ஆவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குறது அப்படின்னு பார்க்கலாமாங்க. ஒரு பாசிட்டிவான கொஷின் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தாங்க இருக்கணும். ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டூவை வச்சு தான் கொஷின் கேட்க ஆரம்பிக்கணுங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப். இந்த வேர்ப் எப்பயும் போல் V1 அதாவது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து பாருங்களேன். ஹீ, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்டை பற்றி நம்ம பாசிட்டிவாக ப்ரெசண்ட்டில் ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் இது தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே டஸ் அப்படிங்கிற வேர்டை வச்சு தான் நம்ம கொஷின் கேட்கணும். டஸ், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா ஹீ, ஷீ, இட். அதுக்கப்புறம் வேர்ப். இந்த வேர்ப் V1ல் தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு இதோட ஸ்ட்ரக்சர் நல்லா புரிஞ்சிருச்சாங்க. இப்போ சென்டென்ஸ் பேச ஆரம்பிக்கலாமா? அவர்கள் விளையாடுகிறார்களா? நல்லா கவனிங்க. இந்த கேள்வி ஒரு பாசிட்டிவாக கேட்டிருக்கோம். விளையாடுகிறார்களா ஆனால் கேள்வியாகவும் கேட்டிருக்கோம். எப்படி பேசலாம்? அவர்கள் அப்படின்னா தே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸில் தே அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு பேசுகிறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டூவை வச்சு தான் கேள்வி கேட்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், வேர்ப். பேசலாமா? கேள்வி கேளுங்க. அவர்கள் விளையாடுகிறார்களா? டூ, ஆக்ஸிலரி வேர்பை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் தே,
நெக்ஸ்ட்டு வேர்ப், விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளே. இப்போ எல்லாருமே சேர்ந்து பேசுங்க. டு தே ப்ளே? டு தே ப்ளே? அவர்கள் விளையாடுகிறார்களா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்னு பாருங்களேன். அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்களா? டு தே ப்ளே கிரிக்கெட்? டு தே ப்ளே கிரிக்கெட்? பாருங்களேன், இப்போ உங்களுக்கு இந்த டூ அப்படிங்கிற வேர்டை நம்ம எந்த இடத்துல எந்த டென்ஸில் எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து பாருங்க. அவன் படிக்கிறானா? வேலையை முடித்து வீட்டுக்குள்ளே அப்பா வராங்க. அம்மாட்ட கேட்குறாங்க, அவன் படிக்கிறானா? என்ன பண்ணுறான்? அவன் படிக்கிறானா? இந்த கேள்வியை அந்த அப்பா எப்படி கேட்டிருப்பாங்க அந்த அம்மா கிட்ட? டூ வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்களா இல்லை டஸ்ஸை வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்களா? மேலே ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இது நீங்கள் மறக்கவே கூடாதுங்க. ஹீ, ஷீ, இட், இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம ப்ரெசண்ட்டில் பாசிட்டிவாக கேள்வி கேட்குறோன்னா டஸ்ஸை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். எப்படி கேட்டிருப்பாங்க அந்த அப்பா அம்மா கிட்ட? டஸ் ஹீ ஸ்டடி? டஸ் ஹீ ஸ்டடி? அவன் படிக்கிறானா? இப்போ இதே மாதிரி அம்மா உள்ளே இருக்காங்க, கிச்சனில் அம்மாவோட பொண்ணு இருக்கிறாங்க. இப்போ நம்ம அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்கோம். அம்மா நம்மகிட்ட கேட்குறாங்க, அவள் சமைக்கிறாளா? என்ன பண்ணுறா? போய் பார்த்துட்டு வா. நல்லா கவனிங்க, கேள்வியை பாருங்க. அவள் சமைக்கிறாளா? இதை எப்படி அந்த அம்மா இங்கிலீஷில் கேட்டிருப்பாங்க அந்த பையன்கிட்ட? டஸ் ஷி குக்? டஸ் ஷி குக்? அவள் சமைக்கிறாளா? இப்போ இந்த இடத்துல அபி சமைக்கிறாளா அப்படின்னா எப்படி கேட்டிருப்பாங்க? அந்த பிள்ளையோட பேர் அபின்னு நினச்சிக்கோங்க. எப்படி கேட்டிருப்பாங்க? அபி சமைக்கிறாளா? என்ன பண்ணுறாளான்னு போய் பார்த்துட்டு வா. டஸ் அபி குக்? டஸ் அபி குக்? அபி சமைக்கிறாளா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன், நீ போகிறாயா? இப்போ நீ போகிறையான்னு கேட்போம் பார்த்தீங்களா? நீ போகிறையா? டு யூ கோ? டூ தான் ஆக்சிலரி வேர்ப், யூ சப்ஜெக்ட், கோ வேர்ப். டு யூ கோ? இப்போ அவன் போகிறானா அப்படின்னா டஸ் ஹி கோ? டஸ் ஹி கோ? இப்போ ராமு போகிறானா அப்படின்னா டஸ் ராமு கோ? அவ்வளோதாங்க. சின்ன சின்ன சென்டென்சஸை பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா 30 days முடியும் போது ஃப்ளூவெண்ட்டாக ஓரளவுக்கு நீங்கள் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ சென்னைக்கு போகிறியா? இது எப்படி கேட்கலாம்? நீ சென்னைக்கு போகிறாயா? டு யூ கோ? நீ போகிறாயா? எங்கே? சென்னைக்கு. இங்கே வெறுமனைக்கா டு யூ கோ சென்னை அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும் அப்படின்னா டு யூ கோ டு சென்னை? டு யூ கோ டு சென்னை? ஏன் நம்ம டூ போட்டிருக்கோம்? டூ அப்படின்னா இக்கு, சென்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது டு சென்னை அப்படின்னு தான் சொல்லணும். டு யூ கோ டு சென்னை? இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. அவர்கள் சாப்பிடுகிறார்களா? பேசுங்க. டூ வச்சு கேள்வி கேட்கணுமா டஸ்ஸை வச்சு கேள்வி கேட்கணுமா? சப்ஜெக்ட் பாருங்கள், அவர்கள். தே, தே வந்துச்சு அப்படின்னா டூவை வச்சு தான் கேள்வி கேட்கணும். டு தே ஈட்? டு தே ஈட்? அவர்கள் சாப்பிடுகிறார்களா? இப்போ மகா அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். அம்மா கேட்குறாங்க, மகா சாப்பிட்றானா? இந்த கேள்வியை எப்படி இந்த அம்மா இங்கிலீஷில் கேட்பாங்க? டஸ் மகா ஈட்? டஸ் மகா ஈட்? மகா சாப்பிட்றானா? ஓகே, இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற 2 சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க்குங்க. நீ தூங்குகிறாயா? ராஜா தூங்குகிறானா? 2 சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4வது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது நெகட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கான ஸ்ட்ரக்சர் இது தாங்க. ஐ, வி, யூ, தே, இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நம்ம ப்ரெசண்ட்டில் நெகட்டிவாக கேள்வி கேட்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டோன்ட் சொல்லுங்கள். டோன்ட். டூ ப்ளஸ் நாட் இதை நம்ம கண்ட்ராக்ட் பண்ணி டோன்ட் அப்படின்னு சொல்கிறோம். டூ அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப், நாட் நெகட்டிவ் ஃபார்ம், ரெண்டுமே சேரும்போது டோன்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? டோன்ட்டை வச்சு தான் கேள்வி கேட்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அப்படின்னா ஐ, வி, யூ, தே, அதுக்கப்புறம் வேர்ப். இந்த வேர்ப் எப்பயும் போல் V1 ஃபார்மில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஹீ, ஷீ, இட், இந்த 3 சப்ஜெக்டை வச்சு ப்ரெசண்ட்டில் ஒரு கேள்வி கேட்குறோம் நெகட்டிவாக அப்படின்னா டசன்ட் சொல்லுங்கள். டசன்ட்டை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். டசன்ட் சப்ஜெக்ட்,
ஹீ ஷீட் இந்த மூணையும் தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வேர்ப் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அவ்வளோதாங்க. எல்லாருமே பேச ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் வரவில்லையா? நம்ம அதை பேச்சு வழக்கில் எப்படி பேசுவோம் அப்படின்னா, நீங்கள் வரலையா? நீங்கள் அப்படின்னா யூ. இங்கே நம்ம யூ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு பேசுகிறதுனால டோன்ட் வச்சு தான் நம்ம கேள்வி கேட்கணும். டோன்ட் யூ கம், டோன்ட் யூ கம், நீங்கள் வரலையா? நெக்ஸ்ட் ஒன், அவன் வரலையா? இதை எப்படி கேட்கலாம்? நெகட்டிவாக கேட்டிருக்கோம், ஆனால் நெகட்டிவாகவே நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அவன் வரவில்லையா? டோன்ட் வச்சு கேட்கணுமா, டசன்ட் வச்சு கேட்கணுமா? சூப்பருங்க, குட். டசன்ட் வச்சு தான் கேள்வி கேட்கணும். டசன்ட் ஹீ கம், டசன்ட் ஹீ கம், அவன் வரலையா? நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் சாப்பிடவில்லையா? சொல்லுங்கள், ஆன்சர் பண்ணுங்க. டோன்ட் தே ஈட், டோன்ட் தே ஈட், அவர்கள் சாப்பிடலையா? இப்போ ராணி அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சாப்பிடலையான்னு அப்படி கேட்கலாம். டசன்ட் ராணி ஈட், டசன்ட் ராணி ஈட். இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. நீ போகலையா? ஆன்சர் பண்ணுங்க. நீ, நீ அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லுவோம். யூ வந்துச்சு அப்படின்னா டோன்ட் வச்சு தான் நம்ம கேள்வி கேட்கணும். டோன்ட் யூ கோ, டோன்ட் யூ கோ. நெக்ஸ்ட் ஒன், அவள் போகலையா? டசன் ஷி கோ, டசன் ஷி கோ. இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற 2 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். அவர்கள் விளையாடலையா? குமார் விளையாடலையா? எல்லாருமே மறக்காமல் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வரைக்கும் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தாச்சு, நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தாச்சு. பாசிட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம், நெகட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோங்க. இப்போ ஃபைனலாக WH கொஸ்டின் தான் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. WH கொஸ்டின் அப்படின்னா இங்கே இருக்கிற 4 கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஒய், இதை நம்ம ஏன் அப்படின்னு சொல்லுவோம். வேர் அப்படின்னா எங்கே. வாட், என்ன. வென், எப்பொழுது. இப்போ உங்களுக்காக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நீ போகிறாயா? இப்போ உங்களுக்கான ஒரு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. இது எந்த டைப்பான சென்டென்ஸ்? 4 டைப் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த சென்டென்ஸ் எந்த டைப்பான சென்டென்ஸ் சொல்லுங்க பார்க்கும். சூப்பருங்க, குட். எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது பாசிட்டிவான கேள்வி வாக்கியம். இப்போ பாருங்களேன், நீ போகிறாயா? இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசலாம்? டு யூ கோ, டு யூ கோ, நீ போகிறாயா? இப்போ இதுக்குள்ள WH கொஸ்டின்லாம் கொண்டு வரேன். எங்கே நீ போகிறாய்? ஒரு கேள்வியாக கேட்டிருக்கோம். எங்கே. வேர். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி பேசுங்க? வேர் டு யூ கோ, வேர் டு யூ கோ. இப்போ எப்போ நீ போகிற? எல்லோரும் பேசலாமா? வென் டு யூ கோ, வென் டு யூ கோ, நீ எப்போ போகிறாய்? நெக்ஸ்ட் ஒன், ஏன் நீ போகிற? சில பேர்லாம் கோஸ்ட்டு போவாங்க பார்த்தீங்களா? ஏன் நீ போகிற எப்படி கேட்கலாம்? ஏன் அப்படின்னா ஒய். இப்போ எல்லோரும் பேசலாமா? ஒய் டு யூ கோ, ஒய் டு யூ கோ, நீ ஏன் போகிற? இப்போ உங்களுக்கு WH கொஸ்டின் வச்சு ஒரு சென்டென்ஸ் பேச தெரிஞ்சாங்க. நான் இன்னொரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அவன் சாப்பிடுகிறானா? இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். எப்படி இதை பேசலாம்? டஸ் ஹி ஈட், டஸ் ஹி ஈட். இப்போ நான் ஒரு சின்ன WH கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கேன். அவன் என்ன சாப்பிட்றான்? அவன் என்ன சாப்பிடுகிறான்? என்ன அப்படிங்கிற ஒரு வேர்ட்க்கு இங்கிலீஷில் எப்படி வரும்? வாட். பேசலாமா? வாட் டஸ் ஹி ஈட், வாட் டஸ் ஹி ஈட். அவன் என்ன சாப்பிடுகிறான்? இப்போ அவன் எங்கே சாப்பிட்றான்? வேர் டஸ் ஹி ஈட், வேர் டஸ் ஹி ஈட். நெக்ஸ்ட் ஒன், அவன் ஏன் சாப்பிட்றான்? நான் அவனை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், அவன் ஏன் சாப்பிட்றான்? ஒய் டஸ் ஹி ஈட், ஒய் டஸ் ஹி ஈட். ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இந்த டென்ஸை பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் நிறைய இடங்களில் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த 30 டேஸில் ரொம்ப பேசிக் மட்டும் சொல்லிக் கொடுக்குறதுனால இந்த 4 டைப்பான சென்டென்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இப்போது உங்களுக்கான டெஸ்ட்டு வந்துருச்சுங்க. நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் டைம் பாருங்கள். குமார் கிரிக்கெட் விளையாடுகிறான். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் அப்படியே டைப் பண்ணிட்டே வாங்க.
நான் ஆன்சர் பண்ணுறேன். குமார் கிரிக்கெட் விளையாடுகிறான். குமார் ப்ளே கிரிக்கெட். இது கரெக்டாங்க? நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. குமார் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது ஹீ, ஷீ, இட், இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த சப்ஜெக்டுக்கு அப்புறம் வர்ற வேர்ப் கூட நம்ம எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணணும். இங்கே ப்ளே அப்படிங்கிற வேர்ப் பக்கத்தில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். குமார் பிளேஸ் கிரிக்கெட். குமார் பிளேஸ் கிரிக்கெட் கரெக்டான சென்டென்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பாருங்களேன். நான் போகவில்லை. இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். பேசுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஐ டோன்ட் கோ. ஐ டோன்ட் கோ, நான் போகலை. இப்போ அடுத்து பாருங்க. அவர்கள் படிக்கிறார்களா? இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவான கேள்வியாக இருக்குது. பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் பண்ணுங்கள். அவர்கள் படிக்கிறார்களா? இது எப்படி கேட்கலாம்? இங்கிலீஷில் கேட்டு பழகுங்க. ஆன்சர் பண்ணுங்க. அவர்கள் படிக்கிறார்களா? டு தே ஸ்டடி. டு தே ஸ்டடி, அவர்கள் படிக்கிறார்களா? இப்போ அடுத்து பாருங்க. அவள் சமைக்கவில்லையா? இப்போ அவள் சமைக்கிற ஒரு செயலை செய்யலையான்னு கேட்டிருக்கோம். இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக கேட்டிருக்கோம். நெகட்டிவாக கேள்வியாக கேட்டிருக்கோம். புரிஞ்சிருச்சாங்க? இதை நம்ம நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் பண்ணுங்கள். அவள் சமைக்கவில்லையா? டசன்ட். டசன்ட்டை வச்சு தான் கேள்வி கேட்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்பு. டசன்ட் ஷீ குக். டசன்ட் ஷீ குக், அவள் சமைக்கவில்லையா? அவ்வளோதாங்க. நம்ம டெய்லி லைஃப்லையுமே இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம அடிக்கடி பேசக்கூடிய நேரங்கள் நமக்கு அதிகமாக வரும். அதனால் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னா மறுபடியும் வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நல்லா புரிஞ்சு நீங்கள் நிறைய சென்டென்சஸை பேச ஆரம்பிங்க. வீடியோ பிடிச்சிருக்காங்க? ஈஸியாக புரிஞ்சிருச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ராஜா படிக்கிறான், ராஜா படிக்கலை, ராஜா படிக்கிறானா, ராஜா படிக்கவில்லையா? இந்த 4 சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். நாளைக்கு டே 10ல் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.